நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள் ஒளி இணையதளம் வழியாக இன்றைய புனிதர் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக தொகுத்து வழங்க இருக்கின்றோம். இன்று 7ஆம் திகதி பங்குனி மாதம். இன்றைய புனிதர்களான பெர்பேத்துவாவும் பெலிசிதாசும் மறைசாட்சியை பற்றிய இன்றைய புனிதர்கள் நிகழ்ச்சியிலே அவர்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். புனிதர்களான பெர்பேத்துவாவும் பெலிசிதாசும் இந்த இருவரும் ஆப்பிரிக்காவில் பேரரசர் சிவராஸ்ராஸ் என்பவரினால் திருச்சபையில் துன்பப்பட்ட காலங்களில் வாழ்ந்து மறித்த வேத சாட்சிகள் ஆவார்கள். பெர்பேத்துவா கிறிஸ்துவினால் தொடப்பட்டு கத்தோலிக்க மதத்தினை ஏற்றுக்கொண்டார். ஞானஸ்தானத்திற்கு தயாராகி கொண்டிருந்த பொழுது பேரரசர் அதனை கைவிடும்படி கேட்டுக்கொள்ள அதனை மறுத்துவிட அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பெர்பேத்துவாவின் தந்தை ஓர் அஞ்ஞானி தனது மகளை சிறைச்சாலையில் சந்தித்து ஞானஸ்தானம் பெற வேண்டாம் என தனது மகளை கேட்டுக்கொண்டார். எனக்கு கிறிஸ்தவர் என்ற பெயரை தவிர வேறொன்றும் இல்லை என்றாள். பின்னர் சிறையிலே ரகசியமாக அவள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். பெலிசிதாசும் கைது செய்யப்பட முன்னர் கர்ப்பவதியாக இருந்திருக்கிறார். சிறையில் அதிகமானோர் இருந்ததினால் இவர் அதிகமாக வேதனை அடைந்தார். அதிக வெப்பம் இவரை வாட்டியது. சொல்ல முடியாத துன்பங்களை இருவரும் கிறிஸ்துவுக்காக அனுபவித்தார்கள். படை வீரர்கள் இவர்களை கேலி செய்த வேளை இயேசுவுக்காக அமைதி காத்து இருந்தார்கள். பெர்பேத்துவா சபத்தின் பொழுது தங்கத்திலான ஏணியில் விண்ணகம் செல்வதனை அவர் கண்டார். இவர்கள் இருவரை பற்றிய வரலாறு பெரியவை. இருவரும் வேதத்தினை மறுதலிக்காததினால் அரசரினால் கொடிய மிருகங்களை கொண்டு கொலை செய்விக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய புனித வாழ்க்கை வரலாறு எமக்கு ஒரு சாட்சியாக திகழ்கின்றது. அருளொளி வானொலி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். அன்பர்களே, முடிந்தவரை நாளோறும் அந்தந்த நாளுக்குரிய புனிதர்களுடைய பற்றிய வரலாற்று குறிப்புகளை உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அபிப்பிராயங்களை நாங்கள் செவியுற ஆவலாக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.